Hello friends, this is Pushman Lifestyle channel. நாம இன்னைக்கு ஸ்லைஸ் கிரெடிட் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கார்டும் வயலட் கலரில் தான் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்க, இங்கே ஸ்லைஸ் கார்டு இஸ் a prepaid card that supports transaction via credit line. இது வந்து ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ஆனால் கிரெடிட் கார்டு கிடையாது. டெபிட் கார்டு மாரி தான் காமிக்கும். ஆனால் ப்ரீபெய்டு அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து ப்ரீபெய்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் செலவு பண்ணிட்டு நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணணும். இது 48 days சைக்கிள் கிடையாது, 30 days சைக்கிள். நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட்டை நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். 3ஆவோ இல்லை 2ஆவோ பிரிச்சுக்கலாம். இதில் வந்து ஸ்டிக்கரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் இதை எடுத்து எங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஷீட்டு. 2வது ஷீட் வந்து அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. Hello dreamer, there is nothing in this world that is make us happier than you bringing home this life super கார்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து get up to 2% instant cashback on every transaction. நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் 2% இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக கேஷ்பேக் வந்துடும். ஸ்லைஸ் யுவர் கார்ட் பில் ஓவர் 3 months வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா சார்ஜ். எந்த சார்ஜும் கொடுக்க தேவையில்ல. ஆனால் நீங்கள் உங்களோட கார்டு பில்லு ஜென்ரேட் ஆகி வரல பில்லு அதை 3ஆக பிரிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு மந்த்துக்கும். இப்போ இந்த மந்த்து 1ஆம் தேதியில் செலவு பண்ணுறீங்க, 30ஆம் தேதி வரையும் செலவு பண்ணுற 1 to 30 செலவு பண்ணுறத அடுத்த மாதம் 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. என்ஜாய் தி நியூ ரூல்ஸ் எவ்ரி வீக் வித் ஸ்பார்க். அந்த ஆப்பில் வந்து ஸ்பார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு வாரமும் வந்து எதனா ஒரு கேஷ்பேக் மாரி உங்களுக்கு கொடுப்பான். அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கார்டை ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்க, இதில் ஸ்லைஸ்ன்னு போட்டிருக்கு, மேக் நவ் எப்பிக்னு போட்டிருக்கு, வெல்கம் அபோவ் ட்ரீமர்னு போட்டிருக்கு. இப்போ இங்கே என்னென்னா புல் இயர்னு இருக்குது பாருங்கள். இவங்க ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பு. நம்ம லேசிப்பைல லாஸ்ட் டைம் பார்த்தோம், போத் சைடு ஓப்பனு. இது வந்து ஒன் சைடு புல் மாரி கொடுத்துருக்காங்க. நம்ம புல் பண்ணுவோம். நம்ம புல் பண்ண உடனே இங்கே பாருங்கள் கார்டு எப்படி வருது பாருங்கள். புல் இங்கே பாருங்கள் எப்படி போத் சைடு இங்கே பாருங்க. நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு மாடலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம், இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம், யாருக்காக கிஃப்ட் பண்ணிடலாம் ஃபோட்டோ ஒட்டி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் கார்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பார் கோடு வந்து இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ கார்டு வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து கார்டை வெளியே எடுப்போம். இங்கே பாருங்க, நல்லா வந்து கிளிட்டரிங்காக இருக்குது, ஜிகுன்னு இருக்குது கார்டு. இங்கே நேம் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து இது சிம் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஸ்லைஸ் இருக்குது. இது பின்னாடி பாருங்கள், இதுவும் எஸ்பிஎம் பேங்க் தான். ஸ்மார்ட் பேங்கிங் பை எஸ்பிஎம் பேங்க் தான் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னரு. இது கார்டு வந்து விசா பிளாட்டினம், ஒய்ஃபை கார்டு, டேப் பேவும் பண்ணலாம். நம்ம பிஓஎஸ் மிஷின்லேயும் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஏடிஎம்மில் மட்டும் இதை போட்டு பணம் எடுக்க முடியாது. பணம் எடுக்கவே முடியாது இந்த கார்டு மட்டும். மற்றபடி நீங்கள் மற்ற பேங்க் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம். ஆனால் இந்த பேங்க் கார்டு, அதாவது ஸ்லைஸ் கார்டு, ஏடிஎம்மில் போட்டு பணம் எடுக்க முடியாது. பிஓஎஸ் மிஷினில் யூஸ் ஆகும், டேப் பேயில் யூஸ் ஆகும். ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பே பண்ணிக்கலாம். நீங்கள் நம்பர் டைப் பண்ணிட்டு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம கை வச்சு மறைச்சிட்டு இருக்கலாம். அந்த இடத்துல தான் வந்து சிவிவி நம்பரு, கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது. இந்த சைடு வந்து எஸ்பிஎம் பேங்க்கு, ஒய்ஃபை சிம்பிள், விசா பிளாட்டினம் இருக்குது. கார்டு நல்லா கிளிட்டரிங்காக இருக்குது. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கார்டு நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஆல்ரெடி வந்து கிரெடிட் கார்ட்லேயே வந்து லேசிபே கார்டு எப்படி அன்பாக்சிங், ப்ளஸ் வந்து Onecard அன்பாக்சிங், அப்புறம் எஃப்ஐ டெபிட் கார்டு அன்பாக்சிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் எதனா உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எந்த கார்டு வேணும், இந்த ஸ்லைஸ் கார்டு கூட அன்பாக்சிங் இந்த வீடியோ போடுறேன். இந்த ஸ்லைஸ் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதுக்கு சிவில் ஸ்கோருன்றது கண்டிப்பாக வேணும். இதுக்கு இந்த கார்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கிரெடிட் ஸ்கோர் வந்து தெரிஞ்சுங்க. 760 வரையும் இருக்கணும். ஆனால் சொல்கிறாங்க ஸ்லைஸ் கார்டு கிரெடிட் ஸ்கோர் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்தவங்க தான் இந்த கார்டே கொடுத்தாங்க. கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பாக இருந்தால் தான் கொடுக்குறாங்க. 760க்கு மேலே இருந்தால் தான் கொடுக்குறாங்க. அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னு நீங்கள் டவுட் கேளுங்க. என்கிட்ட இருக்குது 720 கிரெடிட் கார்டு இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலன்னு எந்த கார்டாவது நீங்கள் அப்ளை பண்ண தெரிலனா எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். இது எல்லாம் பிளாஸ்டிக் கார்டு, லேசிபே கார்டு, ஸ்லைஸ் கார்டு, எல்லா பேங்க் கார்டும் பிளாஸ்டிக் கார்டு தருவாங்க. Onecard மட்டும்தான் மெட்டல் கார்டு. அது மட்டும் தான் நல்லா. அதோட வீடியோ நான் லிங்க்கில் கொடுக்குறேன். எப்படி அன்பாக்சிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கிரெடிட் கார்டு வந்து யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எமர்ஜென்சி டைமில் இதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 48 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு 25% செலவு பண்ணுங்கள், அதிகமாக செலவு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனி டவுட்ஸ் இருந்தால் எந்த தயக்கம் இல்லாமல் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்மன் லைஃப் ஸ்டைல் சேனல் என்னோடய சேனல் நேமு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.